ஹாய்மா, இன்றைக்கி வடை சாம்பார் சொல்லித்தரேன் பாருங்கள். வடையை முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், உளுத்தம் வடையை. இதை பாருங்கள், இந்த சாம்பாருக்கு வந்து பருப்பை வேக வச்சுக்கோங்க. வீடியோ எடுக்க தனித்தனியாக டைம் இல்லை, அதனால் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த பாருங்கள், சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சுக்கோங்க, புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் மிளகாத்தூள் காய் எதுவுமே போட வேண்டாம். வெங்காயம் இஷ்டம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சாம்பார் வடைக்கு சாம்பார் சொல்கிறேன் நான். தெரியுதுங்களா? வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நான் வெங்காயம் போடல. இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போடக்கூடாதுடா. அப்போ தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா காரத்துக்கு வச்சு எண்ணெயில் வறுத்துடணும். வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி போடணும். இன்னும் சொல்ல போனால் தேங்காய் பன் வந்து நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கசகசா வச்சு மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்புல போட்டு நம்ம கரைச்சிட்டோன்னா அது வந்து திக்காக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, ஸ்மெல்லு வந்து தூக்கிட்டு போகும். இதுக்கு தான் சாம்பார் வடை. ஓகேவா? நீங்கள் இதை மாதிரி செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஹாய்மா, இன்றைக்கி பாருங்கள், ஆடி அமாவாசை, அதுதான் ஸ்பெஷலு. மற்றபடி இந்த பாருங்கள், சாம்பார் வடை தான். சாம்பார் வடைன்னு சொன்னால் நீங்கள் வந்து காய்கறி எல்லாம் சாம்பாரில் போடக்கூடாது. பருப்பு வேக வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம் மட்டும் போடணும். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால அந்த வெங்காயம் தக்காளி கூட போடாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள் சாம்பாரை. வெறும் மிளகா கிள்ளி சாம்பார், வெறும் பருப்பு வேக வச்சுட்டு சாம்பார் பண்ணிவிட்டு அதில் வடையை பண்ணிவிட்டு நம்ம அந்த வடையை அப்படியே போட்டு ஊற வச்சிடணுண்டா. இவ்வளோ தான். இந்த வடையை வந்து நல்லா அந்த சாம்பாரில் ஊறிச்சுன்னா அதுதான் சாம்பார் வடை. ஆனால் சாம்பாரில் வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம காயெல்லாம் போடக்கூடாது சாம்பார் வடைக்கு. ஓகேவா? பருப்பை வேக வச்சுக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு அதை அப்படியே தாளிச்சிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகேவா? வெங்காயம் கூட போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி செய்து பாருங்கள், சாம்பார் வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கும்முன்னு கொத்தமல்லி போட்டுருங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.